உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதைப் போல அமைச்சர் ராஜகண்ணப்பன் பக்கம் நிற்பதா, மாவட்ட செயலாளர் காதர்பாசா முத்துராமலிங்கம் பக்கம் நிற்பதா என ராமநாதபுரம் மாவட்ட திமுகவினர் மீண்டும் உஷ்ணம் அடைந்திருப்பதுதான் அறிவாலயத்திற்கு குடைச்சலை தந்திருப்பதாக செய்திகள் காற்றில் பறக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் மாவட்ட செயலாளருமான காதர்பாசா முத்துராமலிங்கமும் எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வருவது ஊரறிந்த உண்மை. வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் நம்மிடம் ஆதிக்கம் செலுத்துவதா என காதர்பாசா முத்துராமலிங்கமும், ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சரான தன்னையே கட்டுப்படுத்த பார்ப்பதா என ராஜகண்ணப்பனும் ஈகோவில் கோஷ்டி அரசியல் செய்து வருவது நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைச்சர் வந்தால் நான் வரமாட்டேன், மாவட்ட செயலாளர் வந்தால் நான் வரமாட்டேன் என இருவரும் மாறி மாறி முறுக்கியபடியே முகத்தை திருப்பிக் கொண்டு கோஷ்டி மோதலை உரமிட்டு வளர்த்து வந்ததை சிறிதும் ரசிக்காத அறிவாலய சீனியர்கள் விவரத்தை முதன்மையானவர் காதுகளுக்கு தந்தியடித்ததாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இரு தரப்பையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் முதலமைச்சரே இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் ஒரு சேர மாவட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையிலான பனிப்போரும் சற்று அடங்கியிருந்தது. இருப்பினும் உள்ளுக்குள் இருவருக்கும் இருந்த புகைச்சல் தற்போது கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியிருப்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நடத்திய போது ஏற்பட்ட கைகலப்பு இரு துருவங்களுக்கு இடையே உள்ள பகையை படம் போட்டு காட்டியிருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனின் சொந்த தொகுதியான முதுகுளத்தூரில் அவரது உத்தரவின் பேரில் எம்எல்ஏ அலுவலக உதவியாளர்கள் டோனி, சத்யேந்திரன், ரஞ்சித், மணிகண்டன் ஆகியோர் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட காதர்பாசா முத்துராமலிங்கத்தின் ஆதரவாளரான கடலாடி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மாயகிருஷ்ணன் மற்றும் கடலாடி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முரளிதரன் ஆகியோர் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் சட்டமன்ற அலுவலக நேர்முக உதவியாளர் டோனி என்பவரை கழுத்து பகுதியில் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கழுத்து பகுதியில் காயமடைந்த அமைச்சரின் நேர்முக உதவியாளர் டோனி இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த போதும் மாவட்ட செயலாளரின் ஆதரவாளர்கள் என்பதால் கை வைக்க அஞ்சுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல் அமைச்சரின் காதுகளுக்கு ரெக்கை கட்டி பறக்கவே கடுப்பான ராஜகண்ணப்பன் மகன் திலீப்பை அழைத்து தனது எச்சரிக்கையை போலீசிடம் தெரிவிக்குமாறு கூறியதாகவும், திலீப்பும் மாவட்ட எஸ்பியிடம் கடிந்து கொண்டதாலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே களத்தில் தீயாக வேலை செய்து கொண்டிருக்கும் சூழலில் கோஷ்டி பூசலால் ராமநாதபுரம் மாவட்ட உடன்பிறப்புகள் கடும் தொய்வடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறுகிய காலத்தில் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை விட ஓரணியில் திமுக என்ற முன்னெடுப்பைத்தான் முதலில் தலைமை துவங்க வேண்டும் என மாவட்ட திமுகவினர் முணுமுணுக்க தொடங்கி இருக்கின்றனர். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.